Now coming to the phloem. Phloemல 4 parts இருக்கு. Mostly they are living except phloem fiber. Now இந்த diagram பார்க்கலாம். Now before looking into the picture, இந்த diagram படிச்சிட்டு அப்புறம் இந்த picture கிட்ட வரலாம். Phloemல என்னென்ன இருக்கு அப்படின்னா, it will have sieve tube elements, it will have companion cells. So இதுதான் வந்து sieve tube. So இதுதான் வந்து sieve tube. ஒரே ஒன்று வந்து sieve cell. இங்கே பக்கத்தில் இருக்கிறது வந்து கம்பேனியன் செல், அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து ஃப்ளோயம் பேரன்கைமா. இவங்க வந்து கம்பேனியன் செல். ஃபஸ்ட்டு வந்து சீவ் டியூப் பற்றி பார்க்கலாம். இட் இஸ் லாங், பார்த்தாலே தெரியும், இட் இஸ் லாங், arranged longitudinally and it is associated with the companion cell. Sieve tube is long, associated with the companion cell. Now end walls are perforated in a sieve like manner to form a sieve plate. So இதுதான் வந்து இவங்களோட end wall அப்படின்னா, இங்கே வந்து உங்களுக்கு pores இருக்கும், perforations இருக்கும். ஓகேவா? Now mature sieve element possesses a peripheral cytoplasm and a large vacuole but lacks nucleus. Very important for the exam. So இது ஒரு living cell தான், ஆனால் இவங்க கிட்ட nucleus இருக்காது. And the function of sieve tube is controlled by the nucleus of the companion cell. So இதுதான் வந்து companion cell, இது அவங்களோட nucleus. இது கம்பேனியன் செல். ஸோ இவங்களோட செல், இவங்க நியூக்ளியஸ் தானே, ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் ஆர் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் நியூக்ளியஸ். ஸோ கம்பேனியன் செல்லில் இருக்கிற நியூக்ளியஸ் தான் வந்து சீவ் டியூப் ஃபங்க்ஷன்ஸை வந்து ரெகுலேட் பண்ண போகிறாங்க. இப்போது இவ்வளோ தான் வந்து சீவ் டியூப். ஒரு செல் வந்து சீவ் செல், ஒரு சீவ் செல் நிறைய அரேஞ்ச் பண்ணால் அது சீவ் டியூபாக மாறும். அப்புறமா வந்து உங்களுக்கு சீவ் பிளேட் இருக்கும். Okay, now companion cell வந்து it is a specialized parenchyma cell where it is closely associated with the sieve tube element, and the sieve tube elements and the companion cells are connected by the pit field present between their common longitudinal wall. So இதுதான். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த வால் வந்து காமன் அப்படின்னா, இந்த ரெண்டு செல்லும் கனெக்ட் பண்ணுறதுக்கு, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு பிட்ஸ் இருக்கும், ஆர் நத்திங் பட் போர்ஸ். அதே மாதிரி ஸோ அதுதான், with the help of the pore they will communicate. The companion cell help in maintaining the pressure gradient in the sieve tube. ஏன்னா நம்ம we know very well phloem அப்படின்னா food transport, bidirectional, source to sink. ஆனால் மூமெண்ட் வந்து உங்களுக்கு இங்கே யாரால், மூமெண்ட் இஸ் டிட்டர்மைன்ட் பை த ப்ரெஷர், அதாவது ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர். சோர்ஸில் எப்போவுமே ஹை ப்ரெஷர், ஸோ அங்கேருந்து சிங்க்குக்கு போகும்போது அது எப்போவுமே ஹைலேருந்து லோவுக்கு தான் மூவ் ஆகும். ஸோ இந்த மூமெண்ட் இஸ் டிட்டர்மைன்டு பை த ப்ரெஷரில், அதை தான். ஸோ இந்த ஏன்னா வந்து சீவ் டியூப் கிட்ட நியூக்ளியஸ் இல்லை, அப்போ கம்பேனியன் செல்லில் இருக்கிற நியூக்ளியஸ் தான் வந்து தே ஆர் கோயிங் டு ஹெல்ப் இந்த மெயின்டைனிங் த ப்ரெஷர் கிரேடியன்ட் இன் த சீவ் டியூப். அண்ட் மெயினாக இந்த பாயிண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், ஜிம்னோஸ்பெர்ம்ஸில் வந்து கம்பேனியன் செல்ஸ்க்கு பதிலாக ஆல்புமினஸ் செல் இருக்கும். அதே மாதிரி சீவ் டியூபுக்கு பதிலாக சீவ் செல்ஸ் இருக்கும். சரியா? ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் ஹேவ் ஆல்புமினஸ் செல்ஸ் அண்ட் சீவ் செல்ஸ், தே லேக் சீவ் டியூப் அண்ட் த கம்பேனியன் செல். ஐ ஹோப் இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும். நவ் இப்போ இந்த சீவ்ஸ், இந்த கம்பேனியன் செல்லுக்கு பக்கத்துலேயே வந்து யூ ஹேவ் த ஃப்ளோயம் பேரன்கைமா. ஸோ இப்போ இங்கே ஒரு ஃப்ளோயம் பேரன்கைமா இருக்குது, கீழே வந்து இன்னொன்று ஃப்ளோயம் பேரன்கைமா இருக்குது. சரியா? இப்போ இந்த ரெண்டு ஃப்ளோயம் பேரன்கைமா எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க? வித் த ஹெல்ப் ஆஃப் பிளாஸ்மோடெஸ்மேட்டா. இட் இஸ் அ காமன் போர் ஃபார்ம்டு பிட்வீன் த டூ செல்ஸ். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். இதுக்கப்புறம் இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா புரியும். சீவ் பிளேட், சீவ் போர், இது வந்து சீவ் டியூபு. ஓகேவா? இந்த மாதிரி இருக்குது. அப்புறமா யூ ஹேவ் companion cell that is going to have nucleus, followed by it will have the phloem parenchyma. Now coming to phloem parenchyma, it is living. It is made up of elongated tapering cylindrical cells. Since it is living, definitely it will have dense cytoplasm and the nucleus. Now important point for the exam is phloem parenchyma is absent in the monocot. Now since it is living, it is made up of cell wall, it has pit. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, ரெண்டு செல் adjacent செல் வந்து communicate with the help of plasmodesmata, and
it has the ability to store food materials like resins, latex as well as mucilage. ஞாபகம் வச்சுக்கோங்க, xylem parenchyma also help in the storage of starch, அப்புறமா வந்து fat, அப்புறமா tannin. Fine. Phloem parenchyma na resin, latex and mucilage. Now last phloem fiber is also called as bast fiber. Now இந்த bast fiber வந்து கமர்ஷியலாக நிறைய ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இதுக்கு. ஃபைபர் அப்படின்னாலே என்ன? ஸ்க்ளீரன்கைமா டெட், ஜென்ரலி ஆப்சென்ட் இன் த primary phloem, important for the exam, but it is found in the secondary phloem. They are much elongated, unbranched and have pointed needle like apices. So அதுதான் fibers அப்படினாலே elongated cellsல. Now you know one thing very well, animal cellsல longest cell என்னன்னு கேட்டாங்கன்னா nerve cell. அப்போ plantல longest cell எதுன்னு கேட்டாங்கன்னா fiber is the longest cell in the plant cell. Okay, they are much elongated, unbranched and have pointed needle like apices, and phloem fiber is quite thick but it is flexible. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அவங்க ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால தான் நம்ம வந்து அவங்கள கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறோம்ல, அது ஈஸியாக டைப் பண்ணலாம் நம்ம ஃபார் வீவிங், நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். சின்ஸ் இட் இஸ் டெட், ஃபைபர்ஸ் லூஸ் தேர் protoplasm and they become dead. ஃப்ளோயம் ஃபைபர்ஸில் மெயினாக கமர்ஷியலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சில பிளான்ட் கிட்டேருந்து நம்ம வந்து ஃபைபர்ஸ், we are dependent on few plants for the fibers. நேம் ஆஃப் த பிளான்ட்ஸ் வந்து ஜூட், ஃப்ளாக்ஸ் as well as hemp. இவங்க கிட்டேருந்து நம்ம ஃப்ளோயம் ஃபைபரை வாங்கி கமர்ஷியலாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, அதான் இன்ஸ்டெட் ஆஃப் பிளாஸ்டிக்கு பதிலாக நம்ம வந்து பிளாஸ்டிக் பேக்ஸ்க்கு பதிலாக we can go for the இந்த மாதிரி ஃப்ளோயம் ஃபைபர் பேக்கில். ஸோ அது என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி, ஆல்சோ பயோடிகிரேடபிள். ஓகே, ஜைலமில் பார்த்தோம்ல ரெண்டு டைப், ப்ரைமரி புரோட்டோசைலம், ப்ரைமரி மெட்டாசைலம், சேம் தான். ஃப்ளோயம்லேயும் வந்து உங்களுக்கு புரோட்டோஃப்ளோயம், மெட்டாஃப்ளோயம். ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு ப்ரைமரி ஃப்ளோயம், இவங்க வந்து லேட்டர் ஃபார்ம்டு, அது சாரி செகண்டரியில் லேட்டர் ஃபார்ம்டு ப்ரைமரி ஃப்ளோயம். இங்கே வந்து நேரோ சீப் டியூப்ஸ் இருக்குது, இங்கே வந்து பிகர் சீப் டியூப்ஸ் இருக்குது. ஓகே, okay, that's all about simple as well as complex permanent tissue. Now let us understand, இந்த மாதிரியான tissues எல்லாம் they will group together and they will form a tissue systems. அப்போ what is a tissue system? It is based on the structure or simply morphology or based on the location or the position. Based on that, we have three types: epidermal tissue system, ground tissue or the fundamental tissue system, and the vascular or the conducting tissue system. எல்லாமே ஈஸி தான். இதில் சிம்பிளாக இங்கே என்ன இருக்குன்னா, vascular tissues like xylem and phloem. இந்த ஃபண்டமெண்டல் டிஷ்யூ அப்படின்றது மெயின்லி வந்து அவங்க பேரன்கைமாவை தான் சொல்கிறாங்க, நிறைய ஃபார்ம்ஸில் இருப்பாங்க. அப்புறம் எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம் இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, first coming to the epidermal tissue system. Now epidermal tissue, epidermis we know very well, it is going to form the outermost covering of the whole plant body, and it includes epidermal cells, stomata as well as epidermal appendages. So it is important for the exam. Epidermal appendages is nothing but the extension of the epidermis. So இந்த மாதிரி root hairs, இது வந்து epidermis அப்படின்னா அதோட எக்ஸ்டென்ஷன் தான். ஓகேவா, எபிடர்மஸ், இவங்க வந்து ரூட் ஹேர்ஸ். இப்போது இந்த ட்ரைகோம் அப்படின்றது ஸ்டெம்மில் இருக்கும், இந்த ஹேர் அப்படின்றது ரூட்டில் இருக்கும். Now epidermis is the outermost layer of the primary plant body. In point வந்து important ஏன்னா, secondary plant bodyல epidermis will be replaced by secondary permanent tissue, namely cork. Okay,
Cells are elongated, compactly arranged, which forms a continuous layer. நான் ஆல்ரெடி சொன்னல எபிடர்மல் tissues are nothing but parenchyma தான். they are compactly arranged, no intercellular spaces. அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அப்புறமா single layer parenchyma with a small amount of cytoplasm lining the cell wall and a larger vacuole. Now coming to the cuticle. இல்லை இந்த பாயிண்ட் தான் இம்பார்ட்டன்ட். cuticle is not present in the ரூட்டோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன? இட் ஹாஸ் டு அப்சர்வ் த வாட்டர். கியூட்டிக்கல் இருந்துச்சுன்னா அங்கே வாட்டர் அப்சார்ப்ஷன் நடக்காதுல்ல. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கியூட்டிக்கல் இஸ் ஆப்சென்ட் இன் வாட்டர். அப்போ கியூட்டிக்கல் யார் அப்படின்னா இது எபிடர்மஸ்க்கு மேலே அவுட்டர் கவரிங் தான் வந்து கியூட்டிக்கல், விச் இஸ் மேடப் ஆஃப் வேக்ஸ் அண்ட் it helps in or it prevents the loss of water. Okay. Now epidermal tissue system la we have stomata. So இந்த stomata தான் வந்து எபிடர்மல்லே வந்து கலர்டு செல். ஏன்னா உங்ககிட்ட குளோரோபிளாஸ்ட் இருப்பாங்க. ஸோ எபிடர்மல் டிஷ்யூவில் யார் கலராக இருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்டொமேட்டா. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், ரொம்ப ஈஸி. இதில் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டொமேட்டல் அப்ரேச்சர், அப்புறமா வந்து காட் செல், சப்சிடரி செல். ஸோ இந்த 3 செல் இருக்குல்ல, A, B and C, இவங்க 3 பேரும் சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டொமேட்டல் அப்பேரட்டஸ். ஸ்டொமேட்டல் அப்பேரட்டஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்டொமேட்டல் அப்பேச்சர் which is simple, nothing but the pore. அப்புறமா you have guard cell that is surrounded by the subsidiary cell. ஸோ இதுதான் வந்து guard cell. காட் செல் வந்து டைகாட்டில் எப்படி இருக்குது, மோனோகாட்டில் எப்படி இருக்கும்? டைகாட்டில் வந்து காட் செல் வந்து உங்களுக்கு 2 பீன் ஷேப், அதே மோனோகாட்டில் வந்து உங்களுக்கு டம்பிள் ஷேப். ஓகேவா? நம்ம மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்டொமேட்டா என்ன? ஃபஸ்ட்டு இவங்க எங்கே இருப்பாங்க அப்படின்னா லீஃபோட, இதுதான் எபிடர்மஸ் அப்படின்னா லீஃபோட எபிடர்மஸில் உங்களுக்கு வந்து ஸ்டொமேட்டா இருப்பாங்க. ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் த ஸ்டொமேட்டா. ஸோ அதுதான் இட் ரெகுலேட்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் ஆஸ் வெல் அஸ் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச். CO2 உள்ளே ஃபிக்ஸ் ஆகும், ஆக்சிஜன் வந்து வெளியில் மூவ் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்லாம் ஓகே. நான் அவுட்டர் வால் ஆஃப் த, ஸோ இந்த பாயிண்ட் தான், இந்த அவுட்டர் வால் ஆஃப் த காட் செல் இருக்காங்கல்ல, இவங்க வந்து தின் அண்ட் இட் இஸ் ஃப்ளெக்சிபிள் ஆல்சோ. இன்னர் வால் வந்து திக். இதுதான் இம்பார்ட்டன்ட் ஃபார் த எக்ஸாம். காட் செல்லோட அவுட்டர் வால் வந்து தின்னு, இன்னர் வால் வந்து திக். நவ் காட் செல் இஸ் கோயிங் டு ஹேவ் chloroplast, so definitely they will do the photosynthesis. Also they will regulate the opening and the closing of the stomata. இப்போ இந்த பாயிண்ட் வந்து எக்ஸாமில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகேவா? என்ன அப்படின்னா a few epidermal cells in the vicinity of guard cell. ஸோ இந்த காட் செல்க்கு பக்கத்தில் இருக்கிற இந்த எபிடர்மல் செல் இவங்க யார் அப்படின்னா they become specialized in their shape and size and they are known as subsidiary cell. So இவ்வளவுதான் subsidiary cell. I hope this is clear. Now coming to the epidermal appendages or the extensions, rootல வந்து you have root hairs. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து யூனிசெல்லுலார் இன் நேச்சர். இவங்களோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா they will increase the surface area of the root, thereby more amount of water and minerals can be taken up from the soil. Now coming to trichomes, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். trichomes வந்து உங்களுக்கு எங்கே இருப்பாங்கன்னா ஸ்டெம்மில் இருப்பாங்க, ஆன் த ஸ்டெம். இவங்க வந்து இப்போ ரூட் ஹேர்ஸ் வந்து யூனிசெல்லுலார், ஆனால் trichomes வந்து உங்களுக்கு மல்டி செல்லுலார். இப்போது trichomes can be branched or unbranched, they can be soft or they can be stiff in nature. Now coming to the function of trichomes, they may be secretory in nature and they also help in the preventing the loss of water due to transpiration. Now that's all about the epidermal tissue system. Now coming to the ground tissue system, இது ரொம்ப ஈஸி. எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டமும் வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டமும் தவிர மற்ற எல்லாமே வந்து உங்களுக்கு கிரவுண்ட் டிஷ்யூவில் வரும். ஓகேவா? எபிடர்மல், அப்புறமா வாஸ்குலர் டிஷ்யூ,
xylem and phloem. மற்ற எல்லாமே வந்து கிரவுண்ட் டிஷ்யூ. கிரவுண்ட் டிஷ்யூ வந்து என்ன ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல, இவங்க வந்து ஃபண்டமெண்டல். இவங்க வந்து ஃபண்டமெண்டல், மெயின்லி மேடப் ஆஃப் parenchyma. All tissue except epidermis and the vascular bundle constitute the ground tissue. It is made up of mainly வந்து parenchyma தான். sometimes வந்து collenchyma கூட இருக்கும். for example dicot ஓட ஸ்டெம்ல பார்த்தீங்க அப்படின்னா hypodermis என்ன ஆல்ரெடி நம்ம பார்த்த பாயிண்ட் தான். hypoderma வந்து collenchyma தானே. some will have sclerenchyma also. Now parenchyma cells நம்ம எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா cortical regionல பார்க்கலாம், பெரிசைக்கிள், பித், மெடுலரி ரேஸ், பிரைமரி அந்த ஸ்டெம் அண்ட் ரூட், இது எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு parenchyma cells இருக்குது. ஈவன் ஒன் மோர் பாயிண்ட் நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கோங்க, ஈவன் எண்டோடெர்மிஸ் இஸ் ஆல்சோ அ மாடிஃபைடு parenchymatous cell தான். இட் கம்ஸ் அண்டர் த கார்டெக்ஸோட பார்ட்டு தான். ஓகே, நான் லீஃபோட கிரவுண்ட் டிஷ்யூ வந்து என்னன்னு கேட்டாங்கன்னா, the ground tissue of the leaf is the mesophyll, which is again classified into palisade parenchyma and spongy parenchyma. ஸோ அதுதான் கிரவுண்ட் டிஷ்யூ இன் லீஃப் என்னன்னு கேட்டாங்கன்னா mesophyll. Now coming to the vascular tissue system. Vascular tissue system consists of complex tissue. நம்ம ஆல்ரெடி படிச்சோம்ல, xylem and phloem is an example of complex permanent tissue, and both of them together will contribute to the vascular tissue system. Now vascular tissue system la based on the presence and the absence of cambium, it can be of two types. ஒன்று வந்து ஓப்பன் வாஸ்குலர் பண்டல், another one is closed vascular bundle. ஸோ கேம்பியம் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஓப்பன் டைப், கேம்பியம் இல்லை அப்படின்னா அவங்க வந்து க்ளோஸ்டு டைப். ஓகேவா? இப்போ இந்த கேம்பியம் எங்கே இருக்கலாம் அப்படின்னா, ஒரு டைகாட் ஸ்டெம்முன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வாஸ்குலர் ஆல்ரெடி பார்த்தது தான், வாஸ்குலர் பண்டல் இருக்குது, மேலே வந்து ஃப்ளோயம், கீழே வந்து xylem, சென்டரில் வந்து உங்களுக்கு கேம்பியம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாஸ்குலர் பண்டல் நம்ம என்ன சொல்லுவோம், ஓப்பன். ஓகேவா? ஆனால் மோனோகாட்டில் நம்மளுக்கு தான் ஆல்ரெடி தெரியும்ல, மோனோகாட்டில் செகண்டரி க்ரோத்தே கிடையாது, அப்போ அவங்களுக்கு கேம்பியமும் இருக்காது. ஸோ த வாஸ்குலர் பண்டில்ஸ் வில் நாட் ஹேவ் கேம்பியம். அப்போ இதுதான் வாஸ்குலர் பண்டல் அப்படின்னா, சிம்பிளாக மேலே வந்து ஃப்ளோயம், கீழே வந்து xylem இருக்கும், நடுவில் கேம்பியம் இருக்காது. சின்ஸ் there is no cambium, there is no production of secondary tissues or secondary permanent tissue. ஓகே, இது இம்பார்ட்டன்ட், எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ஓப்பன் வாஸ்குலர் பண்டல் பற்றி நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, பிகாஸ் ஆஃப் த presence of cambium. Now coming to the arrangement of the vascular tissues. Now இதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று வந்து radial, another one is conjoint type. So radial na simple, vascular tissues like xylem and phloem, they are arranged alternatively, xylem phloem, அப்புறமா வந்து phloem xylem. So அதுதான் xylem phloem xylem phloem xylem phloem, like that it will alternate. and radius பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இவங்க ஒரு ரேடியஸில் இருப்பாங்க, xylem ஒரு ரேடியஸ்லேயும், ஃப்ளோயம் வந்து வேறு ரேடியஸில் இருப்பாங்க. இது மெயினாக எங்கே பார்க்கலாம் அப்படின்னா ரூட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரேடியல் டைப் ஆஃப் வாஸ்குலர் பண்டில் சீன் இன் ரூட். இவங்களோட கண்டிஷன் வந்து எக்ஸார்க், முன்னாடி நம்ம பார்த்தோம்ல எக்ஸார்க். ஸோ இதில் பார்த்தா உங்களுக்கு பெட்டராக புரியும். ஸோ இந்த இடம் வந்து ப்ராடாக இருக்குது, இங்கே மட்டும் டேப்பரிங்காக இருக்குல்ல. ஸோ அதுக்கு காரணம் என்ன, இங்கே வந்து புரோட்டோசைலம் இருக்காங்க, ஃபஸ்ட்டு ஃபார்ம்டு ப்ரைமரி xylem, ஸோ அவங்க ஸ்மாலாக இருப்பாங்க. இங்கே வந்து மெட்டாசைலம் இருக்காங்க, சரியா? அப்போ எக்ஸார் கண்டிஷனில் வந்து புரோட்டோசைலம் டுவர்ட்ஸ் த பெரிஃபெரி அண்ட் மெட்டாசைலம் டுவர்ட்ஸ் த இதுதான் பித் ஆர் சென்டர். ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். நவ் கம்மிங் டு த கன்ஜாயிண்ட். ஸோ கன்ஜாயிண்ட் அப்படின்னா என்னென்னா,
இப்போது இந்த ஃப்ளோயம் கன்ஜாயிண்ட்டில் வந்து எப்போவுமே ஃப்ளோயம் மேலே இருப்பாங்க, கீழே வந்து ஜைலம் இருப்பாங்க. ஸோ கன்ஜாயிண்ட்டில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து க்ளோஸ்ட், another one is ஓப்பன். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல, கேம்பியம் இருக்குது அப்படின்னா அவங்க ஓப்பன் டைப், கேம்பியம் இல்லை அப்படின்னா க்ளோஸ்ட் டைப். இப்போ இந்த கன்ஜாயிண்ட்டில் வந்து போத் ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் வந்து ஒரே ரேடியஸில் இருப்பாங்க. they are present வந்து சேம் ரேடியஸ். மெயினாக நம்ம இந்த மாதிரியான வாஸ்குலர் பண்டில் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா ஸ்டெம் அண்ட் லீஃப். Xylem and phloem are jointly, they are situated together along the same radius. Such type is seen in stem and leaf. The conjoint vascular bundle usually have phloem located towards the outer side and xylem towards the inner side. இது கிளியராக இருக்கா? இப்போது இந்த கண்டிஷனை வந்து நம்ம எண்டார்க், அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதுதான் மெட்டாசைலம், புரோட்டோசைலம். இங்கே வந்து புரோட்டோசைலம் டுவர்ட்ஸ் த பித் ஆர் சென்டர், மெட்டாசைலம் டுவர்ட்ஸ் த பெரிஃபெரி. அதான் இங்கே வந்து ப்ராடாக இருக்குது, இங்கே வந்து டேப்பரிங்காக இருக்குது. அதான் ரீசன். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனை நம்ம வந்து எண்டார்க் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? Now coming to the dicot root. Okay, epiblemma is nothing but the epidermis. Epiblemma is nothing but the epidermis. So avanga da outermost layer, and epidermis loda extension then வந்து root hair. So அவங்க என்ன unicellular in nature. Now coming to the, இப்போ இதுதான் epidermis. அதுக்கப்புறமா you have cortical cells. Okay, they are thin wall parenchymatous with intercellular spaces. So epidermis அப்புறமா வந்து followed by cortex. Now cortexக்கு அப்புறம் இங்கே தான் வந்து மெயின் எக்ஸாமுக்கு கொஷின் எங்கேருந்து கேட்பாங்க அப்படின்னா, இப்போது இங்கே நான் சொல்கிறதுலேருந்து கேட்பாங்க. கார்டெக்ஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு வந்து எண்டோடெர்மஸ் இருக்குது. இந்த எண்டோடெர்மஸ் அப்படின்றவங்க வந்து they are barrel like cells. ஆல்ரெடி டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ட்ஸில் படித்த பாயிண்ட்ஸ் தான். தே ஆர் பேரல் லைக் செல்ஸ் அண்ட் தே வில் ஹாவ் காஸ்பேரியன் ஸ்ட்ரிப். சாரி, டயக்ராம் நெக்ஸ்ட் ஸ்லைடில் டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ கார்டெக்ஸோட இன்னர்மோஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா எண்டோடெர்மஸ் தான். அப்புறம் இட் கன்சிஸ்ட் ஆஃப் சிங்கிள் லேயர் ஆஃப் பேரல் ஷேப் செல்ஸ் வித்தவுட் இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ். ஸோ இந்த மாதிரி இருப்பாங்க அவங்க. ஓகேவா? இது ஒரே ஒரு எண்டோடெர்மல் செல். barrel like without any intercellular spaces. Their tangential as well as radial wall, இதுதான் important, is deposited with suberin which is a waxy substance. Waxy substance அப்படின்றதுனால they are impermeable to water and it is nothing but it is the Casparian strip. ஸோ இந்த மாதிரி இருக்கும். both tangential and radial wall suberin இருக்கும். What is the nature of suberin? ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க, important for the exam. That will form the Casparian strip. Okay. Now coming to the pericycle. So endodermis oda cortex வந்து முடிஞ்சிரும். Next வந்து we have pericycle. Okay. Next வந்து we have pericycle. ஸோ இதுதான். எண்டோடெர்மஸ் முடிஞ்சதுக்கப்புறமா யூ ஹாவ் இங்கே இருக்குது. ஆக்சுவலாக எண்டோடெர்மஸ் முடிஞ்சிச்சா அடுத்து என்ன வரும்னா பெரிசைக்கிள் வரும். எண்டோடெர்மஸ்
பெரிசைக்கிள். இப்போது எண்டோடர்மஸ் வந்து ஒரே ஒரு லேயர் தான், ஓகேவா? ஆனால் பெரிசைக்கிள் வந்து ஃபியூ லேயர்ஸ் இருக்கும். அதான் மெனி லேயர், மல்டி செல்லுலார், மல்டி செல்லுலார் இல்லை, மெனி லேயர். அண்ட் இட் இஸ் தின் வால் பேரன்கைமா. இங்கே மெயினாக எக்ஸாமுக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னா, ரூட்டில் வந்து இது வந்து ஒரு டைகாட் ரூட். அப்போ டைகாட் ரூட் அப்படின்னா இனிஷியலாக இது வந்து ப்ரைமரி டைகாட் ரூட், ஓகேவா? இது வந்து ப்ரைமரி டைகாட் ரூட். இங்கே வந்து நோ கேம்பியம் initially, but this primary dicot root can undergo secondary growth. During that time they will form secondary meristem that will give rise to secondary xylem and the secondary phloem. So அதுதான் அதுக்கான initiation of the lateral roots as well as vascular cambium which will give rise to xylem and phloem during the secondary growth takes place here. So pericycle ன்றது ரூட்ல ரொம்ப important because pericycle cells தான் வந்து secondary growth அப்போ இப்போ இதுதான் primary root அப்படின்னா lateral roots form பண்ணுறதுக்கும் vascular cambium form பண்ணுறதுக்கும் help பண்ணுறாங்க. Remember pericycle important for the exam. Coming to the pith இது பார்த்தாலே தெரியும், it is very small, inconspicuous, அவ்வளோ பெருசாக இல்லை. கன்ஜெக்டிவ் டிஷ்யூ, இப்போது பெரிசைக்கிள் எப்படி இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி தான் கன்ஜெக்டிவ் டிஷ்யூவும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இவங்க எங்கே இருப்பாங்க அப்படின்னா, இப்போது இது வந்து xylem, இங்கே வந்து phloem. ஐ ஹோப் ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்லைட் பார்த்தோம்ல, எக்ஸ்ஆர் கண்டிஷனில் இந்த மாதிரி இங்கே வந்து phloem இருக்கா, phloem, இது வந்து xylem. அப்போ கன்ஜெக்டிவ் டிஷ்யூ என்ன, the parenchymatous cell which lie between the xylem and phloem. ஸோ xylemக்கும் phloemக்கும் நடுவில் இருக்கிற parenchymatous cell. ஸோ இதுதான் இந்த போர்ஷன் தான் வந்து கன்ஜெக்டிவ் டிஷ்யூ. திஸ் இஸ் அகெயின் இம்பார்ட்டன்ட் ஃபார் த எக்ஸாம். வை? பிகாஸ் இங்கேருந்தும் வந்து கேம்பியம் ரிங் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதாவது செகண்டரி க்ரோத் அப்போ கேம்பியம் ரிங் ஃபார்ம் ஆகும். தட் இஸ் நத்திங் பட் வாஸ்குலர் கேம்பியம் which is going to give rise to secondary xylem and secondary phloem. They will form a ring so that வெளியில் வந்து உங்களுக்கு ஃப்ளோயமும் உள்ளே வந்து xylem-உம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? அதுக்கு வந்து இந்த கன்ஜெக்டிவ் டிஷ்யூ தான் வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஸோ ரிமெம்பர் பெரிசைக்கிள் வெரி வெல் as well as conjunctive tissue for your exam. Now regarding the patches of the xylem and phloem பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது, இங்கே 4 இருக்குது. ஸோ இது வந்து tetrarch condition, 2 to 4 xylem and steel. Again steel is important for the exam. All tissue on the inner side of the endodermis, அதாவது cortex, endodermis ஓட cortex வந்து over. Now steel அப்படின்னா என்ன? steel வந்து இதுதான், இந்த steel அப்படின்றது இந்த போர்ஷன், ஓகே? இதுவும் சேர்த்து ஸ்டீல், ஓகேவா? Steel will include pericycle, vascular bundles like xylem and the phloem and the pith. So இது important for the exam. So இது நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் வந்து steel, pericycle to phloem. That's all about the dicot root. Now coming to monocot root, ரொம்ப ஈஸி monocot root. Dicot root மாதிரியே தான். ஸோ இதில் இருக்கிற டிஃப்ரென்சஸ் மட்டும் நம்ம படிக்கலாம். Anatomically it is similar to the dicot root. Same way it has the epidermis, it has the cortex, it has the endodermis, pericycle, vascular bundle, pith எல்லாமே இருக்குது. ஆனால் dicot rootக்கும் monocot rootக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, dicot rootல வந்து உங்களுக்கு 2 to 4 patches of xylem and phloem தானே. ஆனால் monocot rootல நீங்கள் கவுண்ட் பண்ணுங்கள், இங்கே எத்தனை இருக்குது? 4 + 4 8 இருக்குல்ல. ஸோ மோர் தென் 6 patches of xylem and phloem இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாலியார்க் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மோனோகாட் ரூட்டுக்கு அப்படின்னா, மோனோகாட் ரூட் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் தான் இருக்கும், பாலியார்க் கண்டிஷன். அங்கே வந்து டைகாட்டில் நம்ம என்ன பார்த்தோம், பித் வந்து ஸ்மாலில், இங்கே வந்து
இங்கே வந்து பித் வந்து கொஞ்சம் நல்லா வெல் டெவலப்டாக இருப்பாங்க. அதே மாதிரி டைகாட் ரூட் வந்து will undergo secondary growth with the help of vascular cambium, but monocot root வந்து they will never undergo any secondary growth. So இவ்வளோ தான் difference between dicot root and a monocot root. Okay, now let's solve this question. A major characteristic of the monocot root is the open vascular bundle. Open அப்படின்னா கேம்பியம் இருக்கும். ஸோ மோனோகாட் அப்படின்னா கேம்பியம் இருக்காது. ஸோ திஸ் வில் நாட் கம். ஸ்கேட்டர்ட் வாஸ்குலர் பண்டல், திஸ் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் மோனோகாட். ஸ்டெம் படிக்கும்போது புரியும். ஸோ இதுவும் கிடையாது. வாஸ்குலேச்சர், அதாவது ஜைலமும் இருக்குது ஃப்ளோயமும் இருக்குது, ஆனால் கேம்பியம் இல்லை. ஸோ இதுதான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து கேம்பியம் சாண்ட்விச்ட் பிட்வீன் ஃப்ளோயம் அண்ட் ஜைலம் அலாங் த சேம் ரேடியஸ். கேம்பியம் இஸ் இன் பிட்வீன் ஃப்ளோயம் அண்ட் ஜைலம் அலாங் த சேம் ரேடியஸ். இது வந்து ஓப்பன் சீன் இன் த ஸ்டெம். ஸோ ஸ்டெம்மில் தான் வந்து அலாங் த ரேடியஸ், சேம் ரேடியஸ் அப்படின்னா ஸ்டெம்மு, டிஃப்ரெண்ட் ரேடியஸ் அப்படின்னா வந்து ரூட்டில் வந்து டிஃப்ரெண்ட் ரேடியை. ஓகேவா, அதனால ரேடியல். ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் ஃபார் யூ. Now coming to the dicot stem, same thing. Epidermis outermost layer. இங்கே என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம ரூட் படித்தோமா, ரூட்டில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, ரூட்டில் வந்து நோ கியூட்டிக்கல், ஆனால் ஸ்டெம்மில் வந்து உங்களுக்கு கியூட்டிக்கல் இருக்கும். ஆல்சோ ரூட்டில் வந்து உங்களுக்கு என்ன, யூனிசெல்லுலார் ரூட் ஹேஸ். ஸ்டெம்மில் வந்து ரூட் ஹேஸ் இருக்காது, ட்ரைகோம்ஸ் இருக்கும். அது வந்து பிரான்ச்டாக இருக்கலாம், இல்லை அன்பிரான்ச்டாக இருக்கலாம், சாஃப்டாக இருக்கலாம், இல்லை ஸ்டிஃபாக இருக்கலாம். ஆல்சோ இட் வில் ஹேவ் ஃபியூ ஸ்டொமேட்டா. நம்ம வந்து லீஃபில் தான் வந்து ஸ்டொமேட்டாவை பற்றி பார்த்துருக்கோம், ஆனால் ஸ்டெம்லேயும் வந்து ஸ்டொமேட்டா இருக்கலாம். ஓகே, பார்ட் ஆஃப் த எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம். Now coming to cortex, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் த எக்ஸாம், ஈஸி ஆல்சோ. இப்போது கார்டெக்ஸ் இருக்குது, இது வந்து எபிடர்மஸ் அப்படின்னா எபிடர்மஸ்க்கு கீழே கார்டெக்ஸ் இஸ் த, ஹியர் த கார்டெக்ஸ் இஸ் மல்டி லேயர். அப்போ மோர் தென் ஒன் லேயர் இருக்கும். என்னென்ன அப்படின்னா ஹைப்போடர்மஸ், மிடில் லேயர், அப்புறம் எண்டோடர்மஸ். வி நோ இல்லை, எண்டோடர்மஸ் இஸ் த இன்னர் மோஸ்ட் கார்டெக்ஸ். அப்போ இதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, எபிடர்மஸ்க்கு கீழே உங்களுக்கு கோலன் கைமாட்டிஸ் கார்டெக்ஸ் இருக்கும். followed by you have normal cortex made up of parenchyma cells. இதுக்கப்புறமா you have endodermis. அப்புறமா it might have cuticle. அப்புறம் இவங்க வந்து எபிடர்மிஸ். இப்போ கார்டெக்ஸ் பற்றி பார்க்கலாம். இதிலேருந்து இது வரைக்கும் வந்து உங்களுக்கு கார்டெக்ஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து கோலன் கைமாட்டிஸ் கார்டெக்ஸ். நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல, சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூவில் டைகாட் ஸ்டெம்மோட ஹைப்போடர்மஸ் இஸ் நத்திங் பட் கோலன் கைமான்னு சொல்லி படித்தோம், அதே தான் இங்கே படிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபாலோட் பை ஜென்ரல் கார்டெக்ஸ். ஜென்ரல் கார்டெக்ஸ் அப்படின்னும் போது இட் இஸ் மேட் அப் ஆஃப் சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ பேரன்கைமா, ஃபாலோட் பை எண்டோடர்மஸ். இப்போது ரூட்டில் வந்து எண்டோடர்மஸ் வந்து பேரல் ஷேப்டு, அப்புறம் காஸ்பேரியன் ஸ்ட்ரிப் இருக்குது, சூப்ரின்லாம் இருக்குல்ல. இங்கே வந்து இவங்க என்ன அப்படின்னா, ஸ்டெம்மில் வந்து எண்டோடர்மஸை வந்து நம்ம ஸ்டார்ச் ஷீத் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் அதுதான் த செல் ஆஃப் த எண்டோடர்மஸ் இஸ் ரிச் இன் ஸ்டார்ச் கிரெயின் அண்ட் திஸ் லேயர் இஸ் ரெஃபர் டு அஸ் எய்தர் இதை வந்து நம்ம எண்டோடர்மஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா ஸ்டார்ச் ஷீட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹைப்போடர்மஸ் கோலன் கைமாட்டிஸ், இட் இஸ் யூ நோ வெரி வெல். நான் கோலன் கைமா அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல, லிவிங் மெக்கானிக்கல் tissue. So it will support the end stem and the leaf. Middle layer வந்து general parenchymatous cell and it will have intercellular spaces. Endodermis வந்து innermost cortical cell. I hope இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எண்டோடர்மிஸ்க்கு அப்புறம் என்ன இருக்கும், பெரிசைக்கிள் இருக்கும். ஸோ அதே தான் இங்கேயும் பெரிசைக்கிள் இருக்குது. இங்கே என்ன அப்படின்னா, பெரிசைக்கிள் வந்து இட் இஸ் ஸ்க்ளீரன்கைமா செமிலூனார் பேச்சஸில் இருக்காங்க. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தா புரியும். ஓகேவா, ஸோ இவங்க தான் வந்து பெரிசைக்கிள்.
ஸோ யூ நோ திஸில் எண்டோடர்மஸ், ஹைப்போடர்மஸ் வந்து கோலன் கைமா, அப்புறம் ஜென்ரல் கார்டெக்ஸ் வந்து பேரன் கைமா, இங்கே இருக்கிற எண்டோடர்மஸ் தான் வந்து ஸ்டார்ச் ஷீத். அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பெரிசைக்கிள். பெரிசைக்கிள் இஸ் ஸ்க்ளீரன் கைமா. ஓகேவா? பெரிசைக்கிள் இஸ் ஸ்க்ளீரன் கைமா. ஆனால் அது ஒரு கண்டினியூஸ் லேயராக இருக்காது, இந்த மாதிரி செமி லூனார் பேச்சஸாக தான் இருக்கும் அபவ் த வாஸ்குலர் பண்டல். இப்போது இதுதான் ஒரு வாஸ்குலர் பண்டல் அப்படின்னா இங்கே வந்து கேம்பியம் இருக்குது, ஃப்ளோயம் இருக்குது, ஜைலம் இருக்குது. இதுக்கு மேலே ஒரு கேப் மாதிரி இருக்கும், ஸ்க்ளீரன் கைமாட்டிஸ், செமி லூனார் பேட்ச். இதோ இங்கே இருக்குல்ல இந்த போர்ஷன். ஸோ இதுதான் வந்து பெரிசைக்கிள். இது வந்து எண்டோடர்மஸ் ஸ்டார்ச் ஷீத். ஓகேவா? நவ் அவ்வளோதான் பெரிசைக்கிளில். அடுத்து வந்து மெடுலரி ரே. மெடுலரி ரேன்றது ரொம்ப ஈஸி. இப்போது இது ஒரு வாஸ்குலர் பண்டில், இது ஒரு வாஸ்குலர் பண்டிலாக. இந்த 2 வாஸ்குலர் பண்டிலுக்கும் நடுவில் இருக்கிற இந்த பேரன்கைமேட்டஸ் செல் ரேடியலாக அரேஞ்ச் ஆகியிருக்கும். ஸோ இதை தான் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மெடுலரி ரேஸ் ஃபார்ம்டு பிட்வீன் 2 வாஸ்குலர் பண்டில்ஸ் ரேடியலி அரேஞ்ச்டு. இவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வை? பிகாஸ் இவங்க யார்? இவங்க வந்து ப்ரைமரி டைகாட் ஸ்டெம். இந்த ப்ரைமரி டைகாட் ஸ்டெம் என்ன ஆகும் அப்படின்னா செகண்டரி டைகாட் ஸ்டெம்மாக மாறும்போது இந்த மெடுலரி ரேஸ் வந்து தே பிகம் மெரிஸ்டமேட்டிக் அண்ட் தே வில் கிவ் ரைஸ் டு வாஸ்குலர் கேம்பியம். லாஸ்ட்டாக படிக்கலாம். இப்போதைக்கு மெடுலரி ரேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நவ் கம்மிங் டு த வாஸ்குலர் பண்டில், வெரி ஈஸி. ஸோ வாஸ்குலர் பண்டில் இங்கே வந்து யார் அப்படின்னா இவங்க தான். இந்த ஃப்ளோயம்லேருந்து இது வரைக்கும் வாஸ்குலர் பண்டில். வாஸ்குலர் பண்டில் ஸ்டெம்மோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் என்னென்னா இது இவங்க பார்க்க ரிங் மாதிரி இருக்காங்க, ப்ளஸ் நிறைய பண்டில்ஸ் இருக்குது. எ லார்ஜ் நம்பர் ஆஃப் வாஸ்குலர் பண்டில் அரேஞ்ச் இந்த ரிங். அதுதான் வந்து டைகாட் ஸ்டெம்மோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். அப்புறம் இந்த ரிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்குல்ல அதுதான். அப்புறம் இதோட நேச்சர் என்ன? கன்ஜாயிண்ட். ஏன்னா நம்ம ஸ்டெம்மில் பார்த்தோம்ல கன்ஜாயிண்ட் அப்படின்னா ஜைலம் ஃப்ளோயம் வந்து சேம் ரேடியஸில் இருக்கும். ஸோ டைகாட் ஸ்டெம்மில் உங்களுக்கு கேம்பியம் இருக்கிறதுனால வந்து இது ஓப்பன் டைப், ஆல்சோ எண்டார்க். அப்போது வி நோ வெரி வெல் புரோட்டோசைலம் அண்ட் மெட்டாசைலம். புரோட்டோசைலம் டுவர்ட்ஸ் த பித் அண்ட் மெட்டாசைலம் இந்த மாதிரி பெரிய செல்ஸ் இருக்குல்ல, மெட்டாசைலம் டுவர்ட்ஸ் த பெரிஃபெரி. இதுதான் வந்து எண்டார்க் கண்டிஷன். ஓகே, அப்போ வாஸ்குலர் பண்டில்னா வாஸ்குலர் பண்டில் வில் இன்க்ளூட் ஃப்ளோயம், கேம்பியம், மெட்டாசைலம், புரோட்டோசைலம். ஓகே, கம்மிங் டு பித். பித் வந்து இதுதான் சென்டரில் லார்ஜாக இருக்குது. large rounded parenchymatous cell with many intercellular spaces and பித்து தான் வந்து சென்டர் பொசிஷனை ஆக்குபை பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த டைகாட் ஸ்டெம். ப்ளீஸ் ரிமெம்பர், இதில் வந்து அதான் இந்த சாப்டரே வந்து மோஸ்ட்லி மெமரி பேஸ்ட் தான். ஆனால் நீங்கள் வந்து ஃபியூ திங்ஸ் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கிறதுனால அதை நீங்கள் ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எண்டோடர்மஸ் வந்து ஸ்டார்ச் ஷீத்து, வாஸ்குலர் பண்டல், அதாவது இந்த மாதிரி என்டார் கண்டிஷன், எக்ஸ்ஆர் கண்டிஷன், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டைப்லாம் வந்து ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஓகே, now coming to monocot stem. மோனோகாட் ஸ்டெம் வந்து ரொம்ப ஈஸி. மோனோகாட் ஸ்டெம், இப்போ டைகாட் ஸ்டெம்மில் நம்ம என்ன பார்த்தோம்? டைகாட் ஸ்டெம்மில் வந்து கார்டெக்ஸே வந்து மல்டி லேயர்ட், 3 லேயர்டு இருக்குது. இங்கே வந்து வெரி சிம்பிள், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு ஹைப்போடர்மஸ் தான் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு எபிடர்மஸ் இருக்கும், அதுக்கு கீழே உங்களுக்கு ஹைப்போடர்மஸ் இருக்கும். அந்த ஹைப்போடர்மஸ் வந்து என்னென்னா ஸ்க்ளீரன் கைமா. இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்க்ளீரன் கைமா. அவ்வளோதான், வேறு எந்த இதுவுமே கிடையாது. லைக் ஒரு நிமிஷம், இவ்வளோ தான். இதில் ஸ்டெம் மாதிரி உங்களுக்கு பெரிசைக்கிளோ அப்புறமா வந்து எண்டோடர்மஸ், பித்து இந்த மாதிரி எதுவுமே வந்து இங்கே இருக்காது. ஓகேவா? hypodermis, it has hypodermis, இது தான் epidermis, hypodermis which is sclerine chimatis in nature. Coming to the vascular bundle, அங்கே வந்து ring like, இங்கே வந்து scattered, பார்த்தாலே தெரியுதுல, it is scattered. Also இந்த பெரிஃபெரியில் இருக்கிறது small vascular bundle. அப்புறம் இந்த சென்டரில் இருக்கிறது வந்து லார்ஜராக இருக்காங்க. ஸோ அதுதான்
peripheral vascular bundle are generally smaller than the centrally located one. ஓகே, இப்போது இது வந்து ஒரு vascular bundle அப்படின்னா each vascular bundle will be surrounded by the bundle sheath. இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் த எக்ஸாம். இப்போ இதுதான் வந்து vascular bundle அப்படின்னா இங்கே இவ்வளோ vascular bundle இருக்குல்ல, ஈச் எல்லா vascular bundleலுமே இட் இஸ் சரௌண்டட் பை த bundle sheath அண்ட் அதோட நேச்சர் வந்து ஸ்க்ளீரன்கைமா. பண்டல் ஷீத் ஸ்க்ளீரன்கைமா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இட் இஸ் கன்ஜாயிண்ட் அண்ட் க்ளோஸ்ட். ஏன்னா வந்து மோனோகாட் ஸ்டெம்மில் வந்து செகண்டரி க்ரோத் கிடையாதுல்ல, ஸோ இட் இஸ் கன்ஜாயிண்ட் அண்ட் க்ளோஸ்ட். அப்போ ஸ்டெம் அப்படின்னா என்ன? ஸ்டெம்மில் வந்து புரோட்டோசைலம் உங்களுக்கு எங்கே இருக்கும்? ஸோ இதுதான், இது வந்து ஒரு மோனோகாட் ஸ்டெம்மு, கன்ஜாயிண்ட் அண்ட் க்ளோஸ்ட். அப்போது ஃப்ளோயம் மேலே ஜைலம் கீழே இருக்கும், சேம் ரேடியஸில் இருக்கும், ஆனால் கேம்பியம் இருக்காது. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து க்ளோஸ்ட் இன் நேச்சர். நவ் இதில் மெயினாக என்ன அப்படின்னா ஃப்ளோயம் பேரன்கைமா வந்து இருக்க மாட்டாங்க. மோனோகாட் ஸ்டெம்மில் ஃப்ளோயம் பேரன்கைமா இஸ் ஆப்சென்ட். இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறமா இந்த பாயிண்ட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, வாட்டர் கண்டெய்னிங் கேவிட்டிஸ் ஆர் ப்ரெசென்ட் வித்தின் த வாஸ்குலர் பண்டில்ஸ். அது அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம், ஈஸி தான். ஸோ இங்கே ஒரு வாஸ்குலர் பண்டில் இருக்குல்ல, அதுக்குள்ளே இந்த மாதிரி செல்ஸ் இருக்காங்கல்ல, ஐ திங்க் வி ஆர் ஒய் ஷேப்பில் இருக்காங்க. ஒரு நிமிஷம். ஸோ அதுதான். ஸோ இந்த மாதிரியான செல்ஸு, ஸோ சிம்பிள், யூ ஹேவ் வாஸ்குலர் பண்டில், அப்புறமா இந்த மாதிரி செல்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் என்ன? வெசல்ஸ், ஜைலம். இது வந்து மெட்டாசைலம், larger in size. இது வந்து புரோட்டோசைலம். ஸ்டெம்மில் அப்படி தானே, மெட்டாசைலம் டுவர்ட்ஸ் த பெரிஃபரி, புரோட்டோசைலம் டுவர்ட்ஸ் த பித். அதனால எண்டார் கண்டிஷன். ஆனால் கேம்பியம் இல்லை, ஸோ கன்ஜாயிண்ட். அப்புறம் கொலேட்ரல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, கொலேட்ரல் க்ளோஸ்ட். ஓகேவா? இது வந்து வி ஷேப் ஆர் வெசல்ஸ் வந்து இங்கே ஒய் ஷேப். இப்போ பாயிண்ட் என்னென்னா, இந்த வாட்டர் கண்டெய்னிங் கேவிட்டி எங்கே இருப்பாங்கன்னா, இட் இஸ் ப்ரெசன்ட் பிலோ த, இவங்களுக்கு கீழே இங்கே இருக்காங்கன்னா புரோட்டோசைலம். அதான் வாட்டர் கண்டெய்னிங் கேவிட்டி ஆர் ப்ரெசன்ட் வித்தின் த வாஸ்குலர் பண்டில். வாஸ்குலர் பண்டிலில் புரோட்டோசைலம் இங்கே இருக்காங்க அப்படின்னா வாட்டர் கண்டெய்னிங் கேவிட்டி வந்து இங்கே இருக்கும், இங்கே வந்து மெட்டாசைலம் இருக்கும். ஓகே, now coming to ground tissue, it is simple, parenchymatous. ஸோ மற்ற எல்லாமே வந்து உங்களுக்கு ground tissue தான், large and conspicuous. The ground tissue, it is not actually further divided into endodermis ஆவோ பெரிசைக்கிள் பித்தாவாலாம் கன்வெர்ட் ஆகலை. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த மோனோகாட் ஸ்டெம். Now coming to the question which is asked in 2020, easy down. The transverse section of a plant shows the following anatomical structure: large number of scattered vascular bundle. So இப்போ தானே பார்த்தோம், ஓகே, இப்போ தானே பார்த்தோம் large number of scattered vascular bundle and each surrounded by the bundle sheath. இப்போ தானே பார்த்தோம், யாரை பார்த்தோம்? மோனோகாட் ஸ்டெம். ஸோ அதான் ஆன்சர். ஓகே, அண்ட் லார்ஜ் கான்ஸ்பிகுவஸ் parenchymatous ground tissue, vascular bundle is conjoined and closed and phloem parenchyma is absent. ஸோ இதுதான். இப்போது க்ளோஸ்ட் அப்படின்னாலே கேம்பியம் இல்லை, அப்போ டைகாட் ஸ்டெம் டைகாட் ரூட் வராது. இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷன். ஸோ ரூட்டை பொறுத்த வரைக்கும் வந்து கன்ஜாயிண்ட் கிடையாதுல்ல, ரூட்டில் வந்து உங்களுக்கு ரேடியல். அப்போ ஆப்வியஸ்லி ஸ்டெம்மாக தான் இருக்கணும் அது. ஓகே.